அரசியலுக்கு வருவாங்க, அரசியலில் முழுசையாக ஏதோ ஒரு கனவுல வருவாங்க, கனவு நிறைவேறவில்லை என்றால் உடனே திரைத்துறைக்கு திரும்பி விடுவார்கள். அதனால கடைசி படம் என்பதை நான் விஜயோட கடைசி படம் ஜனநாயகன், அது மதவெறிகளை உணர்வுகளை தூண்டுறதா இருக்கிறதா சொல்லி தணிக்கை சான்றிதழ் தராம கடைசி படம் தானா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. கடைசி படம்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமாம் அதான் தோனியோட லாஸ்ட் டான்ஸ் மாதிரி. அதான் கடைசி படம். அப்புறம் அரசியலில் வந்து சிக்ஸர் அடிக்க முடியலன்னா அப்புறம் திருப்பி முதல் படமும் ஆகும். அதனால் அதில் நான் நம்பலை, கடைசி படம்ன்றதை நான் நம்பலை. ஏன்னா அரசியலுக்கு வருவாங்க, அரசியலில் முழுசையாக ஏதோ ஒரு கனவுல வருவாங்க, கனவு நிறைவேறவில்லை என்றால் உடனே திரைத்துறைக்கு திரும்பி விடுவார்கள். அதனால் கடைசி படம் என்பதை நான் நம்பவில்லை. இன்னொன்று, இந்த சென்சாருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது ஒரு தனித்துறை. அவங்க சில பகுதிகளை நீக்க சொல்லியிருக்கலாம், அதற்கு இவங்க மறுப்பு தெரிவித்திருக்கலாம். நான் கேட்டேன், சில சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸை கேட்டேன், எதுக்கு தாமதமாகுதுன்னா சில நேரங்களில் அது சமர்ப்பிக்கப்பட்டு சில இடங்களை நீக்க சொல்லியிருக்கலாம், இவங்க நீக்காமல் இருக்கிறதுனால அது தாமதமாக இருக்கலாம், அதனால கோர்ட்டு போயிருக்கலாம். ஆனால் இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் அரசியலில் எதிர்கொள்ள முடியாமல் உடனே பராசக்தி, நாங்கள் சக்தியை வேண்டிக் கொண்டிருக்கிறோம், பராசக்தியின் மகனுக்காக நாங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறோம். முருகன் வந்து பராசக்தியின் மகன். ஆக நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தேர்தல் அரசியலில் சினிமாவையும் உடனே கொண்டு போட்டியாக விட்டு அதில் உங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் அதுவும் பராசக்தி என்ற பெயர் தான் வைக்க வேண்டி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடிப்பவரும் சிவகார்த்திகேயனாக தான் இருக்க வேண்டியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நீங்கள் நாத்திகம் பேசினாலும் எப்படியாவது ஆத்திகத்திற்குள் வந்துதான் ஆக வேண்டும் என்பதை, எல்லாவற்றிற்கும் மேலே பராசக்தி என்ன கதைன்னு நான் கேட்டேன்னா ஹிந்தி எதிர்ப்புக்கான கதை. இந்தி திணிப்பதற்கு தான் தமிழகம். நாங்களும் எல்லாரும் இந்தி திணிப்பதற்கு எதிரானவர்கள் தான். என்னமோ நாங்கள் திணிப்பதற்கெலாம் ஆதரவு வரவங்க மாதிரி பேசி கொண்டு இருக்கிறவர்கள். திணிச்சவங்க யார்? திராவிட முன்னேற்ற கழக தொண்டவர்களை சுட்டு கொண்டவர்கள் யார்? இன்றைக்கி தோளில் தூக்கி வச்சுட்டு திரியிறீங்கல்ல காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் உண்மையிலே பராசக்திக்கு நீங்கள் அது உண்மையான கருத்தை பொதுமக்கள்கிட்ட சொல்லி வேண்டும் என்றால் காங்கிரஸை நீங்கள் துரத்தி விட்டு தான் பராசக்தியை ரிலீஸ் பண்ணணும். என்ன கேட்டால் அதான் உண்மையான ஒரு நிகழ்வாக இருக்க முடியும். ஆனால் எந்த திரைப்படத்திலும் தவறான கருத்து பதிவு செய்து விடக்கூடாது. நிச்சயமாக டெல்லியோட பெருசாக தேசிய உணர்வுக்கு எதிராக எந்த கருத்தும் இருந்துவிடக்கூடாது என்பது எனது கருத்து. அதே போல் பராசக்தி படத்தில் வந்து டெல்லி மட்டும்தான் இந்தியாவா அப்படின்ற ஒரு வசனமும் அதில் இடம்பெற்றிருக்காரு. இல்லை, டெல்லி மாத்திரம் இந்தியான்னு சொல்ல, டெல்லி இந்தியா, தமிழ்நாடு இந்தியா. ஆக தமிழ்நாடு தனிநாடு என்ற ஒரு நிலையை அடைந்து விடக்கூடாது என்ற எண்ணம் தான் நமக்கு. தமிழ்நாடு தனித்துவமான நம்ம நாடாக இருக்கலாம், தனி நாடாக இருந்து விடக்கூடாது. இவங்களே தனிநாடு சுடுகாடுலாம் சொல்லிட்டு அப்புறம் பயந்து போய் அந்த கோரிக்கை வெளியே விட்டவங்க தான். அதனால் இவங்களை பற்றியெல்லாம் இவங்களோட வீரம்லாம் எப்படி இந்திரா காந்திகிட்ட எப்படி வாழை சுட்டிட்டு போனாங்கன்னு நமக்கு தெரியும். மறுபடியும் அதே ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது பார்க்கலாம். 2026 நிச்சயமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு இல்லை, அதில் ஏற்கனவே ஒரு 41 பேர் இறந்திருக்கிறாங்க. அதற்கான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் சட்டத்தின் இயல்பான நடவடிக்கை என்று தான் நான் பார்க்குறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.